ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனா vlogs. இந்த வெக்கேஷனில் நாங்கள் போன இடம் தான் தஞ்சை பெரிய கோயில். அண்ட் அதோட அரண்மனையும் சேர்த்து பார்த்ததுனால அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கோம். பெரிய கோயிலோட சிறப்பு என்னன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதோட ஆர்கிடெக்ட் யாருன்னு மட்டும் நான் சொல்கிறேன். குஞ்சலராதன் இவங்க தான் இதோடைய ஆர்கிடெக்ட். ஏர்லி மார்னிங்கே நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து வாராகி அம்மன் தான். ஸோ கொஞ்சம் க்யூவில் நின்று வாராகி அம்மனை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனது வந்து நந்தி தேவரை பார்க்க. எவ்வளோ பெரிய நந்தி! லைக் அது சுற்றி வரும்போதே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நந்தி தேவரை பார்த்துட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனது வந்து பிரகதீஸ்வரர் தரிசனம் பண்ணதுக்கு. நல்ல கூட்டமாக இருந்தது. பட் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமும் கிடைச்சிது சாமி பார்க்க. அதனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. செம்ம பாசிட்டிவிட்டி. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளில வரும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக உணர்ந்தோம். ஸோ கோயிலுள்ளேயே ஒரு சின்ன மியூசியம் மாதிரி இருக்குது. அதுலேருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் கேதர் பண்ணியிருந்தேன். அதோட ஸ்கெட்செல்லாம் இருந்தது கோயிலோடது. ஸோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கோவிலில் வந்து இப்போ சம்மருன்றத கோயிலை சுற்றி மேட் போட்டிருக்காங்க. அதில் வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டே இருக்காங்க. லைக் பக்தர்களுக்கெல்லாம் வந்து கால் சூடாமல் இருக்கணும் அப்படின்னு. கோவில்ல பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணா தான் அரண்மனை இருக்கு. அரண்மனையில போம்போதே வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம போணும். உள்ள வந்து போனா ஒரு பெல் டவர்ன்னு ஒண்ணு இருக்கும். அது உள்ள ஒண்ணுமே இல்லங்க. சத்தியமா அது உள்ள ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு டவர் மாரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோதான். நெக்ஸ்ட் அது உள்ள ஃபுல்லும் வந்து மியூசியம் மாதிரி நெறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ் அந்த மாதிரி சிற்பங்கள், சிலைகள் இது எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலி கோயில் உள்ள சுரங்கப்பாதை எதுவுமே எனக்கு சொல்லல. இந்த அரண்மனையில கோயில விட்டு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்து அரண்மனையில தான் சுரங்கப்பாதை இருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கு தனியா டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள போனோம். இதுதான் அந்த சுரங்கப்பாதை போற பாதை. அதுக்குள்ள போனா ஆக்சுவலா ஒரு மியூசியம் மாதிரி அங்கேயும் இருந்தது. லைக் அந்த ராஜாக்கள் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மியூசியம் மாரி வச்சிருந்தாங்க. இதுதான் அந்த சுரங்கப்பாதை. கொஞ்சம் ஒரு 10 to 15 ஸ்டெப்ஸ் உள்ள போகும். உள்ள போன உடனே இந்த மாரி பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. மத்தபடி இந்த சுரங்கப்பாதையில சொல்றதுக்கு, பார்க்கறதுக்கு எதுவுமே இல்ல. ஒரு 10 ஸ்டெப் தான் உள்ள போகும். அப்புறம் பிளாக் பண்ணிட்டாங்க. அதோட நாங்க வெளில வந்துட்டு இந்த டவர்ஸ்லாம் நாங்க பார்க்க போயிட்டோம். இந்த டவர்ஸ் பார்த்தோம். இதுதான் ஓவரால் லுக் அந்த அந்த அரண்மனையோடது. அங்கேருந்து ஆர்ட் ஹவுஸ்ன்னு வந்து ஸ்டெப் ஏறி மேலே போனோம். அது உள்ள போயிட்டு ஏதாவது தஞ்சாவூருக்கு வந்த ஞாபகமா வாங்கலாம்னு உள்ள போனோம். இந்த புத்தர் வந்து இந்த புத்தர் வந்து 16,800 சொல்றாங்க. அதோட விநாயகர் வந்து 12,600 சொல்றாங்க. அங்க ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்தது. அது வந்து 48,000 சொல்றாங்க. இந்த மாரி நாங்க எத பார்த்தாலுமே வந்து பயங்கர ரேட்டா இருந்தனால நாங்க ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட அடுத்தது பார்க்கலாம். பாய்.